கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். சங்கீதம் 102:27 வாசிக்கிறோம், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர் என்று. இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே அவர் மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய ஆசாரியத்துவம் நிலைவரமானது, மாறாதது. இயேசு கிறிஸ்து முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. முதல் பிரதான ஆசாரியனாகிய ஆரோனின் காலம் முதல் எல்லாரும் தங்கள் காலம் முடிந்தபோது மரித்து போனார்கள். ஆனால் இயேசுவோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். ஆகவே அவருடைய ஆசாரியத்துவம் நிலையானது, மாறிப்போகாதது. இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு எப்பொழுதும் பிழைத்திருக்கிறார். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். அவரது அன்பும் அவரது கிருபையும் மாறாதது. வானமும் பூமியும் அழிந்து போம், இயேசு கிறிஸ்து மாறாதவர். அவர் நிலைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் மாறாதது. அவர் நம்மை அழைத்த அழைப்பும் அவரது கிருபை வரங்களும் மாறாதது. எபிரேயர் 6:17 வாசிக்கிறோம், தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். தேவனுடைய வார்த்தை நிச்சயமானது. கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கிற நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் அடைந்து கொள்வோம். ஆபிரகாமின் ஆவிக்குரிய சுதந்திரவாளிகளாக பரலோகத்தில் நம்முடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நம்பிக்கை நமக்கு நிலையானது, உறுதியானது. இரண்டு மாறாத விசேஷங்களினால் தேவனுடைய வார்த்தை மற்றும் தேவனுடைய ஆணை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் நமக்கு நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் நமக்கு மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தம் மாறவில்லை. அவருடைய ஜனமாக இருக்க நம்மை அழைத்த தேவன் நம்மை கைவிட மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் உண்மையும் உடன்படிக்கையும் மாறாதவைகள். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.